நிச்சயமாக இந்த தொகுதியிலே தூத்துக்குடியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்களே, ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மண்டல தலைவர் தமிழ் இனியன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் செயலாளர் இளையராஜா அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தூர் மணி அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் ரமேஷ் அவர்களே, நவநீத கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சில பள்ளி மாணவிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது அடிக்கடி மோடி சொல்றாருல, திமுகவை அழிச்சிருவேன், திமுகவை அழிச்சிருவேன். அந்த திமுகவை அழிக்கிறதுக்கு வேற யாராலையும் கனவுல கூட முடியாது என்பதை இந்த குழந்தைகள், இங்கே நிற்கக்கூடிய குழந்தைகள் எனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்ல நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம். நான் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்க முடியும். ஆனா திமுக இன்னைக்கு தலை நிமிர்ந்து இன்னும் இருக்கு சொன்னவங்க எல்லாம் எங்கன்னு தெரியல. அதனால அடுத்த வருஷம் பிரதமர் எங்கன்னு நம்ம தேட வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி விடுவார்கள் மக்கள். ஏன்னா இந்த 10 வருஷத்துல பிஜேபி ஆட்சியில அவ்வளவு கஷ்டங்கள். அவர் ஆட்சிக்கு வரும்பொழுது சிலிண்டர் விலை என்ன, 410 ரூபாய். இப்ப அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க தேர்தலுக்காக. இப்படி பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும், எல்லாமே திடீர்னு ஒரு நாள் பிரதமர் தூங்கி எழுந்து சொன்னாரு, ராத்திரி 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாதுன்னு. வீட்டுல வச்சிருந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்தவர்கள் எத்தனை பேர். இந்த மாதிரி கடையில இருக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாம பசி பட்டினியோடு எத்தனை குடும்பங்கள் அவதிப்பட்டது. அதுக்கு பதிலா 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த 2000 ரூபாயும் செல்லாதுன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இப்படி ஒரு கூத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மத்தியில ஒன்றியத்துல நம்முடைய இந்தியா கூட்டணி, எல்லா மக்களும் ஒண்ணு என்று நினைக்கக்கூடிய கூட்டணி, ஜாதி மதம் அப்படின்னு மக்களை பிரிச்சு பார்க்காத கூட்டணி, விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய, தொழிலாளர்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வரக்கூடிய கூட்டணி. அவங்கள மாதிரி விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி இல்லை. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாழடித்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கீங்க. மணிப்பூர்ல 2 பெண்கள் மீது, 2 பெண்கள் மட்டும் இல்ல, ஆனா 2 பெண்கள் மீது என்ன அநியாயம் நடத்தப்பட்டது என்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நான் இருக்கேன், கவலைப்படாதீர்கள் என்று ஒரு உலகம் பூரா போறாரு. தேர்தல் வந்தோன்னா
தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வராரு இல்லையா பிரதமர்? ஆனா மணிப்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணீரை தொடக்கிறதுக்கு மனசு இல்லை. அதே போல வெள்ள பாதிக்கப்பட்டு நாம் நின்று கொண்டிருந்தோம் தெருக்களிலே. ஆனா அப்பொழுது பிரதமர் வரவில்லை. நம்மள எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு. சரி, அவர் தான் வரல. நமக்கு நிவாரணமாவது பணம் கொடுத்தாரானா 1 ரூபாய் கொடுக்கல. ஒத்த ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தரவில்லை. நமக்கு வெள்ள நிவாரணம் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் தெரியும், மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை சில பேருக்கு வராம இருக்கலாம். தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல நம்முடைய இளைஞர்கள் கல்லூரியில போய் படிக்கும் பொழுது, நீங்க தான் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது உங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும். அம்மா பாட்ட போய் இதுக்கு காசு வேணும், நோட் புக் வாங்கணும்லாம் கேட்க வேணாம். உங்க கையிலேயே காசு இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கணும் என்று பாடப்படக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய கார் தொழிற்சாலை வின்பாஸ்ட், அத இங்க அருகிலேயே நம்முடைய முதலமைச்சர் 16,000 கோடி முதலீடு, இன்னும் 15 மாசத்துல அந்த தொழிற்சாலை இயங்க தொடங்கும். வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆள் எடுக்காதீங்க. இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கேயே ட்ரைனிங் சென்டர் வச்சு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டடம் கட்டுறதுக்கு 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கழக அரசு அமைந்த பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரைக்குளம் அணைக்காட்டிலிருந்து மலர்குளம் மற்றும் சுற்றி உள்ள 20 கிராமங்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே வரத்து கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் இருந்து விவசாய பாசனத்துக்கு தண்ணி கொண்டு வருவதற்கான ஆய்வு பணிகள் நடைபெற்று அதுவும் அந்த திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்படும். சென்ற தேர்தலில் நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது இவங்க சென்னையில இருந்து வராங்க, திரும்பி வரமாட்டாங்க, ஜெயிச்சுட்டு போனா போனதுதான். ஆனா மற்ற இதுவரைக்கும் இருந்த எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக உங்களை வந்து சந்தித்திருக்கக்கூடிய பெருமை எனக்கு இருக்கிறது என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் நான் வாக்கு கேட்கிறேன். உங்களுடைய அன்பால் தூத்துக்குடி என்னுடைய 2வது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பை பாசத்தை பெற்றிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்கிறேன், வாக்கு கேட்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் பெண்களின் சின்னம், இளைஞர்களின் சின்னம், இளம் பெண்களின் சின்னம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.